நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு சென்றுள்ளார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு சென்றார். இந்தியா நெதர்லாந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அங்கு முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது பிரசித்தி பெற்ற ஆனைமங்கலம் தாமிர தகடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அந்நாட்டின் கோதன்பர்க் நகரை சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. AI உள்ளிட்ட முக்கிய துறைகள் குறித்து ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கோதன்பர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது இந்தியாவுக்கு ஸ்வீடன் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, இன்றைய பதற்றமான உலகளாவிய சூழலில் இந்தியா மற்றும் ஸ்வீடன் போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. பயங்கரவாதம் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரு கடுமையான சவாலாக உள்ளது என்பதை இந்தியாவும் ஸ்வீடனும் ஒப்புக்கொள்கின்றன. கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்வீடனிடமிருந்து கிடைத்த ஆதரவிற்காக பிரதமர் கிறிஸ்டர்சனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதம் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரு கடுமையான சவாலாக உள்ளது என்பதை இந்தியாவும் ஸ்வீடனும் ஒப்புக்கொள்கின்றன. கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்வீடனிடமிருந்து கிடைத்த ஆதரவிற்காக பிரதமர் கிறிஸ்டர்சனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதம் மற்றும் அதன் ஆதரவாளர்களுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றார். கடந்த ஆண்டு ஜனவரியில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்தியாவுக்கு வந்தது குறித்து நினைவு கூர்ந்த மோடி, இந்தியா ஐரோப்பியா ஒன்றிய இடையே போடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி பாராட்டினார். முன்னதாக பிரதமர் மோடிக்கு ஸ்வீடனின் மிக உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு விருது உலகளவில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் 31வது சர்வதேச கௌரவமாகும்.